ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கா அப்படின்ற மூவியோட டீட்டெயில்ஸ் தான். ஸோ இதை பற்றின ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங் என்ன அப்படின்னா, நம்மளோட ஆன்லைன், அதாவது ஃபேஸ்புக்கு அண்டு ட்விட்டரு இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸை பற்றி அப்டேட் பண்ணுறது, பாலிடிக்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்குது, மக்கள் எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அந்த ஜேர்னலிஸ்ட்டை கொண்டுறாங்க. அந்த குவாரியில் வச்சு தூக்கி போட்டு போயிடறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நடக்கிற சில விஷயங்களை வந்து அந்த ஏரியாவில் ஒருத்தர் பார்த்துறாரு. ஸோ அந்த பசங்களை 2 பேரை தேடி இப்படி இங்கே வந்த நம்ம ஆண்ட்ரியா வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மிருகங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது, அப்புறம் அதோட சத்தத்தெல்லாம் டேப் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறம்போது அங்கே ஒரு பெரிய குகையில் அவங்க வந்து ரொம்ப ஸ்டே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப பயங்கரமான காடாக இருக்கிறதுனால ஃபாரஸ்ட் ஆஃபீஸோட வீட்டுக்கு வெளியில் வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஸ்டே பண்ணும்போது இந்த இடத்துல நடக்கிற அந்த 2 கொலையையும் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்காக அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போன 2 பேர்த்த வந்து அந்த தீவிரவாதிகளை, அங்கே இருக்கிற அந்த டெரரிஸ்டாக இருக்கிறவங்க வந்து சுட்டு கொள்கிறாங்க. ஸோ அதில் ஒருத்தனை கொன்னதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்மளோட ஆண்ட்ரியா வந்து பார்த்துட்றாங்க. ஸோ இவங்க வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும், அதனால் என்னென்ன பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது அப்படின்றதையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அந்த தப்பிச்சு போன 2-3 பேர்த்த வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த கொலையாளிகள். ஸோ கொலை பண்ணுறவங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்ட்ரியாவும் ஊடலை மாட்டிக்கிறதுனால ஆண்ட்ரியாவையும் கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆண்ட்ரியாவிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து ஆண்ட்ரியா தப்பிச்சாங்களா, அந்த ஜேர்னலிஸ்ட் அப்படி என்ன தான் பிரச்சனையில் இது பண்ணாங்க, அதே மாதிரி ஆண்ட்ரியா எப்படி அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறாங்க, அந்த கொலையாளிகிட்ட இருந்து யார் அந்த கொலையாளிகள், ஏன் இவங்க வந்து எல்லாத்தையும் கொல்கிறாங்க அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே வச்சு எடுக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஒரு த்ரில்லரான, ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வச்சு எடுக்கிற படம் எப்பயுமே த்ரில்லராக இருக்கும். பேய் படம்னு இல்லாமல் இது ஒரு த்ரில்லர் மூவியாகவே கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு 4-5 கதாபாத்திரத்தை மட்டுமே வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சவுண்ட் வைஸில் சூப்பராக இருந்துருக்கு. படம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.